வணக்கம். ஒரே ஆற்றுல 2 முறை இறங்க முடியும் கேட்டீங்கன்னா, இறங்க முடியாது. ஏன்னா, இறங்கும்போது இந்த ஆறும் பழைய ஆறு கிடையாது. அதே மாதிரி 2வது முறை இறங்கும்போது இருக்கக்கூடிய அவரும் ஒரே நபர் கிடையாது. ஸோ இது யுபிஎஸ்சி எஸ்ஐல கேட்ட ஒரு கேள்வி. 2, 3 வருஷம் இதுக்கும் குரூப் 1க்கும் என்ன ரிலவென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலபஸ் சேம் தான். சரியா? ஆனா கேள்விகள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் புதிது புதிதாகத்தான் வருது. அப்போ நம்ம உத்தி அப்படிங்கிறதும் என்ன? நாம ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதையும் நம்ம புதுசா தான் பயன்படுத்தணும். அந்த அடிப்படையில இந்த வரக்கூடிய 90 நாட்கள்ல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா பிரிலிம்ஸ் எப்படி கிராக் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிராஷ் கோர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது இஸ் வெரி இன்னோவேட்டிவ் அப்ரோச், டேட்டா டிரைவன். குறிப்பா பார்த்தீங்கன்னா, யூ வில் பி ரீடிங் சிலோஸ். சிலோஸ்னா என்ன? தனித்தனியா படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஒய்க்யூ தனியா படிப்பீங்க, சோர்ஸ் தனியா படிப்பீங்க, டெஸ்ட் ஒரு மாதிரி எழுதுவீங்க. எல்லாத்தையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு ஒண்ணு போல கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அப்படிங்கக்கூடிய ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ப்ரோக்ராம் தான். அப்போ இது யாருக்கானது அப்படிங்கக்கூடிய விஷயத்த கேட்கலாம். ஸோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ஸ்டேஜ். இப்பதான் நான் புதுசா ப்ரிப்பேர் பண்ண போறேன். குரூப் 1க்கு இந்த வருஷம் தான் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கே ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பேட்ச் சூட் ஆகாது. ஐ எம் பி ஃப்ராங்க். பட் ஆல்ரெடி என்ன? ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் சிவில் சர்வீஸ். ஓகே, யூ ஆர் எலிஜிபிள். கண்ட்ரோல். நான் ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், கொஞ்சம் கேப் விட்டேன். இது பண்ணிக்கலாம். நான் சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் குயிக்காக எனக்கு ஒரு ரீகேப் வேணும், ஒரு ரிவிஷன் வேணும். நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா, எந்த விதமான அடிப்படையுமே இல்லாதவர்களுக்கு இந்த கிளாஸ் தேவைப்படாது. தேவைப்படாதுன்னா இந்த இந்த கிளாஸ் நீங்கள் ஹேண்டில், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். பட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட், ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணினாலும் சரிதான். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் எலமெண்ட்ரி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே என்ன, திஸ் கோர்ஸ் இஸ் எலிஜிபிள். ஸோ அப்படி என்ன இந்த கோர்ஸில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஒய்க்யூவை அனலைஸ் பண்ணியிருக்கோம். வெறுமனே பிஒய்க்யூ ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கல. நான் காட்டுறேன், ஒரே ஒரு தலைப்புக்கு மட்டும் நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ச்சியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? ஆர்ச்சியாலஜிக்கல் டிஸ்கவரி ஒரு டாபிக் இருக்கு. இப்போ நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ரீட் பண்ணக்கூடியது வெறுமனே சிலபஸை மட்டும் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சரியா? பட் உண்மையிலேயே சிலபஸுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஹைடன் டாபிக்னு சொல்லப்படக்கூடிய சில ஏரியாஸ், கிரே ஏரியா, இதெல்லாம் என்னன்னா மெயின் டாபிக் கீழே மறைஞ்சுதான் வரும். அதை நம்ம எப்படி அனர்த்தன் அதை எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி தான். சரிங்களா? அப்போ அதை ஃபர்ஸ்ட் நம்ம உபயோகிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு இது பாருங்க, 56 கொஸ்டின், நான் 25 வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். சரி, 2020 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து இப்போ நம்ம இது பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அரிக்கமேட்ல இருந்து 9 கேள்வி வந்திருக்கு, கீழடியில இருந்து 7 கேள்வி வந்திருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள், அது பத்தின பொதுவான ஆர்ச்சியாலஜி அகழாய்வுகள் பத்தி, ஆதிச்சநல்லூர்ல இருந்து 4 கேள்வி வந்திருக்கு, எபிகிராஃபி அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து 6 கேள்வி வந்திருக்கு, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ஸ் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ்ல இருந்து 8 கேள்வி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பொதுவா ஆர்ச்சியாலஜிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ்ல இருந்து என்ன ஒரு 10 கேள்வி வந்திருக்கு. அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இந்த இதுல ஐ எம் டீகோட் த சிலபஸ். சரியா? அஃபிஷியலா ஆர்ச்சியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ஆர்ச்சியாலஜி எக்ஸ்கவேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் உண்மையில என்ன பண்றாங்கன்னா, இதுல எப்படி கேள்வி கேட்கறாங்க? இப்போ அரிக்கமேட்ல இருந்து 9 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா, நீங்க வெறுமனே ஆர்ச்சியாலஜிக்கல் அந்த ஒரு அகழாய்வு செய்யப்பட்ட இடம் எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிறத தாண்டி, அது யாரு கண்டுபிடிச்சா, எந்த மாவட்டம், எந்த ஆற்றங்கரையில இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எந்த, அதுல இருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ கீழடியில ஒரு கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது 6ஆம் நூற்றாண்டு. அப்போ அங்க என்ன லிட்ரஸி அப்படிங்கக்கூடியது இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அன் அர்பன் சிவிலைசேஷன், ஒரு நகர்ப்புற நாகரிகம்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் என்ன, அதுக்கப்புறம் அது எந்த வம்சத்தோட தொடர்புடையது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இது பண்றோம். எக்ஸ்கவேஷன் சைட். ஸோ பொதுவா இது மேஜர் சைட்ஸ். அதுக்கப்புறம் ரீசெண்டா எதெல்லாம் பாலிசி நோட்ஸ் விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம். அடுத்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பல்லாவரம், அத்திரம்பாக்கம், பையம்பள்ளி, குடியம்,
இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ரோமன் ட்ரேட் எவிடன்ஸ் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு, நமக்கு இந்த மாதிரி கேள்விகள்ல தான் கன்ஃபியூஷன் வரும். அப்போ அதையும் சரி பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸை டீகோட் பண்றோம். சரியா? அதுக்கப்புறம் ஹைட் அண்ட் சிலபஸ், சிலபஸை சொல்லப்பட்டிருக்காத சில விஷயங்களை எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, ஒரு சில ஏரியாவை தவிர்த்து. ஸோ கேள்வி டைரக்டா ரீகால் பண்ற மாதிரி 36% கேள்விகள் தான் இருக்கு. இந்த கேள்விகள் அப்படிங்கிறது வந்து என்ன, நாம படிச்ச விஷயத்தை வச்சு மட்டும்தான் இது பண்ணணும். இப்போ ஏன் நம்ம அந்த உதாரணம் சொல்றோம் அப்படின்னா, ஒரு 3-4 வருஷத்துக்கு 3-4 வருஷம் இல்ல 2021க்கு முன்னாடி இட் இஸ் எ ஃபேக்சுவல், வெறும் ரூட் லேர்னிங், ஒரு குருட்டு மனப்பாடம் பண்ணியிருந்தா அவங்களால பண்ண முடியும். இன்னைக்கு சர்ஃபேஸ் லெவல் ரீடிங்கோ இல்ல வந்து என்ன வெறும் ஃபேக்டை மட்டும் வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாமினேஷன் கிராக் பண்ண முடியுமானா கிராக் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னா யூஆர் ஃபேக்ட் ரிச். என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேக்டையே வந்து 4 விஷயமா கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டிஎல் ஒரு கேள்வி கேட்டிருந்தான். இந்த கேள்வி தப்பு தான். அந்த சவுத் இந்தியன் ரிபல்லியன்லேயே வந்து திண்டுக்கல் லீக் எப்போ, திருநெல்வேலி லீக் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தான். அப்போ என்னன்னா இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இது வேணும். அப்போ ஃபேக்ட் இருந்தா கூட ஃபேக்டை நீங்க லாஜிக்கலா கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் வேணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு இதை இது பண்றோம். சரியா? அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் கொடுக்குறேன். இப்போ என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இதோட இது வந்து டெலகிராம்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சரியா? பாருங்க, இப்போ சிக்னிஃபிகன்ஸ் கீழடி அப்படின்னா என்ன, 6th BC அர்பானைசேஷன், சங்கம் ஏஜ் அர்பான். சரியா? அதுக்கப்புறம் இப்போ வந்து சிவகலா அப்படிங்கிறது என்ன, அயனேஜ் பெரியல் கல்ச்சர். அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க நார்மலா ஆர்ச்சியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படின்னா என்ன, சிவகலா இந்த இடத்துல இருக்கு, இந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, யார் கண்டுபிடிச்சா, இதோட நம்ம நுப்பாட்டிப்புமே தவிர்த்து உண்மையில எது அயனேஜ் பரியல், எது நியோலித்திக் சைட்டு, இந்த மாதிரியான அந்த கோணத்துல நீங்க ப்ரிப்பேர் பண்றதை நம்ம இது பண்றோம். தென் இதுக்கெல்லாம் நான் கிளாஸ் எடுப்பேன். சரியா? அப்போ டிஸ்ட்ரிக்ட் மேட்ச், அதுக்கப்புறம் எந்த ரிவர்ல வந்து என்ன இது இருக்கு அப்படிங்கறதை நம்ம கொடுத்துடுறோம். துலுக்கர்பட்டு நம்பியாறு, நம்பியாறு அப்படின்னா கூட வந்து என்ன அயனேஜ் கல்ச்சர். இப்போ நீங்க லாஜிக்கா கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்ன இப்போ நீங்க ஆதிச்சநல்லூர் பொருணை சிவிலைசேஷன் வந்து பெரும்பாலும் என்ன அயனேஜ் சிவிலைசேஷன், இரும்பு கால நாகரிகம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து என்ன இதன் மூலமா நீங்க இது வரும். இப்ப நார்மலா நீங்க வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளாரிட்டி, இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இந்த ஒரு டைமென்ஷன் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. அப்போ இதை நாம சரி பண்ணிடணும். புரியுதா? அதுக்கப்புறம் என்னன்னா அதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அந்த எத்தனை கேள்வி இருக்கோ அத்தனை கேள்வியும் உங்களுக்கு இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ்ல இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாம டீட்டெயிலான நோட்ஸ் இருக்குல்ல, இப்ப இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு குயிக் ரிவிஷன், ஒரு கிளாஸ் எடுப்பேன். ஓகே, பாருங்க. ஸோ ஒய் தமிழ்நாடு ஆர்ச்சியாலஜிக்கல் மேட்டர்ஸ். ஸோ ஏன்னா பிகாஸ் சவுத் ஏஷியா ரீசன்ட் எக்ஸ்கவேஷன் கீழடி, சிவகங்கா, மயிலாடும்பாறை have challenged the assumption about when iron technology began, when urban settlements emerged, and how early Tamil Brahmi literally appeared with major implication for rewriting South Indian chronology. அதாவது வந்து தென்னிந்திய வரலாற்றுடைய அந்த ஆண்டு கால வரிசையை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த கண்டுபிடிப்புகள் வந்து முக்கியம் பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இது இருக்கு, கங்காட்டிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பழைய கற்காலம், ஈசோலித்திக் இடைக்கற்காலம், அதுக்கப்புறம் புதிய கற்காலம், கால்கோலித்திக் செம்பு கற்காலம், அதுக்கப்புறம் அயன். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புதிய கற்காலத்துல இருந்து நேரம் எங்க வந்துட்டோம், புதிய கற்காலத்துல இருந்து நேர நம்ம அயன் ஏஜ் வந்துட்டோம். ஸோ தட் இஸ் த பாயிண்ட். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் ரேதர் தன் ஃபேக்டும் இருக்கும். பட் அதே நேரத்துல என்ன உங்களுக்கு எந்த இடத்துல என்ன ட்ராப் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நார்மலா நீங்க ரீட் பண்ணும்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல படிச்சிருக்கவே மாட்டீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்ப என்னால இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம இது பண்றோம். சரியா? அப்ப எந்தெந்த ரிவர்லாம், தாமிரபரணி, வைகை, பாலார், காவேரி, அமராவதி. இப்போ இதுக்கு கீழே மற்ற விஷயங்கள்லாம் இருக்கலாம், இதெல்லாம் அதோட ட்ரிபியூட்டரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பியார் அப்படிங்கிறது என்ன, தாமிரபரணியுடைய ஒரு கிளை நதி. அப்புறம் 3 ஃபேஸ்ட் ஃப்ரீ மெகாலித்திக் ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் சங்கம் ஏஜ். இது இதெல்லாம் இன்வால்வ் பண்ணிருக்கு. ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ச்சியாலஜி இது ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஆன்டிகிட்டி ரொம்ப பேஸ்ல இருந்தே போவோம். சரிங்களா? நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாடுங்கிற பேர் இப்பதான் இருக்கு அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஐயக வரைப்பின் தமிழகம் அப்படின்னு புறநானூறு சொல்லியிருக்கு, தமிழ்கடல் வரைப்பில் தமிழகம்னு சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கு,
சம்புத்தீவனில் தமிழகம்னு சொல்லியிருக்கு, பெரிய புராணம் நற்றமிழ் நாடுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதெல்லாம் மேட்சிங்ல கேட்கலாம். அப்போ இதே மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நாம என்ன இவில் இது. ஸோ இப்போ காப்பரேஜ் அப்படின்னா இந்தியாவில் எங்கெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு, அயன்ல தமிழ்நாட்டில் குறிப்பா எங்க கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. அப்போ இதான் ரீசெண்டா உள்ளது. பாத்தீங்கன்னா சிவகலையில ஏதோ என்னென்ன இதை கண்டுபிடிச்சாங்க, உமி, நெல்லு, வாழ்விடம், மில்லட்டு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதுக்கப்புறம் நீங்க இந்த ப்ராஃபிட் கிளியர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துருக்க மாட்டேன். அப்போ என்னன்னா எல்லாத்தையுமே வந்து இது பண்ணியிருக்கோம், சரியா? ஸோ அப்போ போன வருஷம் ஒரு சிவகலை அறிக்கை வெளியிடும் போது, என்ன சிவகலை மற்றும் மயிலாடும்பாறை வெளியிடும் போது முன்னாள் முதல்வர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்திய வரலாறு அப்படிங்கிறது என்ன தென் தமிழகத்துல தான் துவங்க வேண்டும் சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட என்ன ஐ ஹவ் கவர்ட் இன் டு த பாயிண்ட், சரியா? அதுக்கப்புறம் தமிழர்களை பத்தின நம்ம லெமூரியா. அப்போ என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தாண்டியும் கெட்டிங் எவ்ரி திங் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸாமினேஷன். இது வந்து ஒரு பார்ட். இதுக்கப்புறம் சரியா இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. 54 சாப்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 54 டேஸ் அப்படிங்கிறது என்னன்னா 5 சப்ஜெக்ட். தமிழ்நாடு ஹிஸ்டரி, அதுக்கடுத்து வந்து பொலிட்டி, அதுக்கடுத்து ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம், அதுக்கப்புறம் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் எக்கனாமி. 5 ஏரியாவில இருந்து 155 கேள்வி வருது, சரியா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 54 நாள் ஒதுக்கீடு பண்றோம். பிவைக்கு மட்டும் 5000 பிவைக்கு தோராயமா முன்ன பின்ன இருக்கலாம், ஒரு 8000 கொஸ்டின். இந்த கிளாஸஸ் மட்டும்தான் இந்த இதுக்கே தவிர்த்து மற்றபடி டெஸ்ட் உங்களுக்கு மேத்ஸ், சயின்ஸ், ஜியாகிரபி எல்லாத்துக்கும் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸுக்கும் தனியாக சோர்ஸ் வந்துடும். பட் இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது மட்டும் என்ன இதே மாதிரி உங்களுக்கு இருக்கும், சரியா? இப்போ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் லைவ் கிளாஸஸ், டீகோடர் சிலபஸ், தமிழ்னா இங்கிலீஷ் ரெண்டுலையும் தரமாட்டேன். நீங்க என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்களோ அதுதான். அதுக்கடுத்து காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட், பிவைக்யூ நோட்ஸ் அண்ட் கொஸ்டின் பேங்க். ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம்ல இருக்கலாம், இல்லை கூகுள் மீட்ல இருக்கலாம். டெய்லி ஈவினிங் வந்து 6 PM. இந்த கிளாஸோடைய செஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 1 hour தான். ஏன்னா இது ஒரு குயிக் ரிகேப். பட் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல வில் பி கெட்டிங் கிளாரிட்டி, சரியா? ஸோ நம்ம இதெல்லாம் இது பண்றோம். இந்த மாதிரி டேட் கொடுத்துட்றோம். ஆர்ச்சியாலஜிக்கல் டிஸ்கவரியில இருந்து ஆரம்பிக்கிறோம், சண்டேல இருந்து. இப்போ இதுல இருந்துன்னா இப்போ எழுதிங்கன்னா இதுல இருந்து என்னன்னா உங்களுக்கு இதுல ஒரு ஒர்க் புக்குன்னு ஒன்று வரும். இப்போ நீங்க அந்த சோர்ஸ் பார்த்துட்டீங்க இல்லையா? இந்த நோட்ஸ் வந்துச்சு இல்லை, அதே மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எம்சிக்யூ டெஸ்ட் ஒன்று உண்டு, ஒர்க் ஷீட்னு ஒன்று உண்டு. இதுக்கு நேரம் அமுக்கு. பொறுப்பு வரேன். ஒர்க் ஷீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெறுமனே வந்து எம்சிக்யூவே ஸ்டாண்டர்ட் கொஸ்டினாக தான் நம்ம கொடுப்போம். இதில் கவர் ஆகாத பிவைக்யூவில் கவர் ஆகாத கேள்வி, அப்புறம் வந்து எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணியிருக்கும். இது போக ஒர்க் ஷீட் மெத்தட் இருக்கு. ஸோ இட் இஸ் அன் இன்னோவேட்டிவ் ஒன். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ரீட் பண்ணுறத கிளாரிட்டியாகவும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடவும், அதே மாதிரி லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு ஒர்க் புக் மட்டும் காட்டுறேன். ஒர்க் புக் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ இப்போ பேசிக்ல இருந்தே தான் போகும். எம்சிக்யூக்கு பதிலாக ஐடென்டிஃபை த ரைட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த கான்ஸ்டியூஷன் அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இது ஒரு கேட்டகரி. இப்போ இதில் வந்து என்னன்னா 4 ஆப்ஷனுமே ஒன்று போல இருக்க மாதிரி இருக்கும். இங்கே டீப்பாக ரீட் பண்ணால் மட்டும்தான் அதில் கிளாரிட்டியோட ஆன்சர் பண்ண முடியும், சரியா? ஸோ ஹைரார்கி ஆஃப் லாஸ் இன் இந்தியா. அப்போ என்னன்னா நீங்கள் ஃபேக்டை தாண்டி நீங்கள் ஆக்டிவாக ரீகால் பண்ணுவீங்க. ஒரு பேசிவ் ரீடிங் சும்மா மேலோட்டமாக படிக்கிறத தாண்டும் உண்மையிலேயே நீங்க வந்து இது பண்ணுவீங்க. இப்போ இதில் தப்பு பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அகைன் யூ வில் ரீட் த சோர்ஸ், ரைட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த கான்ஸ்டியூஷன் வெர்சஸ் கான்ஸ்டியூஷன். அப்போ இதுவும் அதே மாதிரி தான். நிறைய ஃபார்ம் இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபில் இன் த டேபிள் ஆன் த எவாலுவேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்.
இப்போ 1895ன்னா டக்குன்னு உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வராது. 1928னா எதுவும் ஞாபகம் வராது. 1935னா எதுவும் ஞாபகம் வராது. 40 ஆக்சுவலி எவாலுவேஷன் ஆஃப் த டிமாண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ முதல்ல ஒருத்தங்க கேட்டிருப்பாங்க, 28ல ஒருத்தங்க கேட்டிருப்பாங்க, 1934ல எம்என் ராய் கேட்டிருப்பாரு இந்தியாவுக்கு அரசியலமைப்பு வேணும். அப்ப என்னன்னா மனப்பாடம் குருட்டு மனப்பாடம் பண்றதை தாண்டியும் இது வந்து என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரிகார்டிங் த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடியா ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் ஃபர்ஸ்ட் அட்வொகேட்டட் பை எம்என் ராய். சரியா? த கான்செப்ட் ஆஃப் a written constitution first originated in the USA. The first attempt to draft a constitution for India was the 1895 bill. England was the first country to adopt a written constitution. ஸோ இப்போ இதெல்லாம் ஒன்று போல இருக்க மாதிரி நீங்க யோசிப்பீங்க, வெறுமனே மனப்பாடம் பண்றதை தாண்டி. ஸோ 1773 இதை வந்து நீங்க ஒரு எம்சிக்யூ இல்லாம ஒரு ஆக்டிவா ரீகால் பண்றதுக்கு இது உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்களேன், ப்ரீ பார்ட்டிஷன் 389, பார்ட்டிஷனுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க? 299 பேர். அப்போ நீங்க மனப்பாடம் பண்றது அப்படிங்கிறத தாண்டி ஆக்டிவா ரீகால் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது அவைலபிள். சரியா? ஸோ லிமிடெட் சீட்ஸ், என்ரோல் இட். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 1-to-1 செஷன் வேணும்னா எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. 1-to-1 நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூ கேன் என்ரோல். ஸோ ஷெடியூல் இதெல்லாம் டெலிகிராம் சேனல் இருக்கு. இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.